ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்ட் 2 ஆஃப் எம்ஆர்பி சர்ஜரி ரேபிட் ரிவிஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த மோஸ்ட் காமன் இண்டிகேஷன் ஃபார் ஸ்ப்ளீனெக்டமி. மோஸ்ட் காமன் இண்டிகேஷன் ஃபார் ஸ்ப்ளீனெக்டமின்னு பொதுவாக கேட்டாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து ட்ராமா. அதே இது மோஸ்ட் காமன் இண்டிகேஷன் ஃபார் எலக்டிவ் ஸ்ப்ளீனெக்டமி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து ஐடிபினா இடியோபதிக் த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த எலக்டிவ் ஸ்ப்ளீனெக்டமியில் தான் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரொஃபலாக்டிக்காக நம்ம வேக்சின் கொடுக்க போகிறோம். ஓகே, என்னென்ன வேக்சின் கொடுப்போம்? இதுக்கு நியூமோகாக்கல் வேக்சின் கொடுப்போம், மெனிங்கோகாக்கல் கொடுப்போம், அடுத்து ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா பி கொடுப்போம். ஏன் இந்த 3 வேக்சினும் கொடுக்குறோம்? ஸ்ப்ளீன் தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் என்கேப்சுலேட்டட் ஆர்கானிசம்ஸ். இந்த 3மே என்கேப்சுலேட்டட் ஆர்கானிசம்ஸ். இதை வந்து ஸ்ப்ளீனால் மட்டும்தான் கில் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ நம்ம வந்து ஸ்ப்ளீனையே ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால ப்ரொஃபலாக்டிக்காக இந்த வேக்சின்ஸை வந்து பிஃபோர் சர்ஜரி கொடுக்க போகிறோம். அதே இது எமர்ஜென்சி ஸ்ப்ளீனெக்டமி பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப்டர் சர்ஜரி வந்து நம்ம இந்த வேக்சின்ஸை வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மோஸ்ட் காமன் பிரெயின் டியூமர்? மோஸ்ட் காமன் பிரெயின் டியூமர்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து செகண்டரிஸ். அதே மாதிரி தான் மோஸ்ட் காமன் லிவர் டியூமர். மோஸ்ட் காமன் லிவர் டியூமர் அப்படின்னு கேட்டாலுமே அதுக்கும் ஆன்சர் வந்து என்னது? செகண்டரிஸ் தான். மோஸ்ட் காமன் லிவர் டியூமரும் செகண்டரிஸ் தான், மோஸ்ட் காமன் பிரெயின் டியூமரும் செகண்டரிஸ் தான். அப்போது விச் இஸ் த மோஸ்ட் காமன் பிரைமரி பிரெயின் டியூமர்? இந்த பிரைமரி பிரெயின் டியூமர் வந்து எது மோஸ்ட் காமன் சொல்லிட்டு நம்ம புக்கில் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கல. பிரைமரி மெலிக்னன்ட் டியூமர், மெலிக்னன்ட் பிரெயின் டியூமர் எது மோஸ்ட் காமன்னா தட் இஸ் கிளையோபிளாஸ்டமா மல்டிஃபார்மே. சப்போஸ் எக்ஸாமில் வந்து மோஸ்ட் காமன் பிரைமரி பினைன் டியூமர் கேட்டாங்க அப்படின்னா we have to go for கிளையோமா. ஆப்ஷனை பொறுத்து, ஆப்ஷனில் கிளையோமா இருந்ததுன்னா கிளையோமா சூஸ் பண்ண போகிறோம், இல்லைனா பைலோசைட்டிக் ஆஸ்ட்ரோசைட்டோமா சூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே பினைன் டியூமர்ஸ். எய்தர் கிளையோமா இருந்துச்சுன்னா கிளையோமா சூஸ் பண்ண போகிறோம், இல்லை பைலோசைட்டிக் ஆஸ்ட்ரோசைட்டமா இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ண போகிறோம். பிரைமரி மெலிக்னன்ட் பிரெயின் டியூமர்னு கேட்டாங்கன்னா we are going to choose glioblastoma multiforme. அதே இது பிரைமரி மெலிக்னன்ட் பிரெயின் டியூமர் இன் சைல்டில் வந்து எது மோஸ்ட் காமன் பிரெயின் டியூமர்னு கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் மெடுலோபிளாஸ்டோமா. ஓகேவா? மெடுலோபிளாஸ்டோமா. இந்த மெடுலோபிளாஸ்டோமா வந்து எங்கே வரும், வேறு எங்கே வரும் அப்படின்னா எஃப்ஏபி இருக்குல்ல, ஃபெமிலியல் அடினோமேட்டோசிஸ் பாலிபோசிஸ், அதோட வேரியன்ட் 2 இருக்குது. ஒன்று வந்து கார்ட்னர் சிண்ட்ரோம் இருக்குது, இன்னொன்று வந்து டர்காட் சிண்ட்ரோம் இருக்குது. ஓகேவா? டர்காட் syndrome, it is associated with CNS malignancies. ஓகேவா? CNS tumors, it is associated with CNS tumors. டர்காட் டியூமர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டர்காட்னா டர்பன் ஞாபகம் வச்சுக்கலாம். டர்பன் வந்து எங்கே கட்டுவாங்க? தலையில தானே கட்டுவாங்க. ஸோ இட் இஸ் அசோசியேட்டட் வித் சிஎன்எஸ் டியூமர்ஸ். இந்த டர்காட் டியூமர் வந்து இதில் வந்து 2 டைப் இருக்குது. டைப் 1 இருக்குது, டைப் 2 இருக்குது. ஓகேவா? டைப் 1 இஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட், டைப் 2 இஸ் ஆட்டோசோமல் ரெசசிவ். டைப் 1 it is associated with glioma. அதே இது டைப் 2 it is associated with this medulloblastoma. So medulloblastoma it is associated with டர்காட் syndrome type 2. ஏன் இவ்வளோ பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஆட்டோசோமல் டாமினன்ட் எக்ஸப்ட் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கோலான் ரிலேட்டடாக வரக்கூடிய சிண்ட்ரோம்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாகவே ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக இருக்கும் எக்ஸப்ட் திஸ் டர்காட் டைப் 2. டர்காட் டைப் 2 வந்து லெஸ் காமன் தான். மோஸ்ட்டாக டர்காட்னு கேட்டால் ஆட்டோசோமல் டாமினன்ட் தான். டர்காட் டைப் 2 தான் ஆட்டோசோமல் ரெசசிவ். அதே மாதிரி இன்னொரு ஆட்டோசோமல் ரெசசிவ் இருக்குது, MUTYH அசோசியேட்டட் பாலிபோசிஸ். ஸோ நமக்கு தெரிஞ்ச மேஜர் சிண்ட்ரோம்ஸில் இந்த ரெண்டும் தான் கோலனிக் பாலிப் ரிலேட்டடில் வரக்கூடிய இந்த ரெண்டும் தான் ஆட்டோசோமல் ரெசசிவ். மிச்சம் என்ன கேட்டாலும் பியூஸ்டிகர் சிண்ட்ரோம், அப்புறம் கார்ட்னர் சிண்ட்ரோம் எல்லாமே ஆட்டோசோமல் டாமினன்ட் தான். இந்த ரெண்டு மட்டும்தான் ஆட்டோசோமல் ரெசசிவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மோஸ்ட் காமன் பிரைமரி தட் இஸ் காசிங் த பிரெயின் செகண்டரி? நம்ம என்ன பார்த்தோம்? மோஸ்ட் காமன் பிரெயின் டியூமர் வந்து செகண்டரிஸ்ன்னு பார்த்தோம். அந்த செகண்டரிஸை காஸ் பண்ணக்கூடிய பிரைமரி அதில் மோஸ்ட் காமன் எதுனா தட் இஸ் லங் கார்சினமா. ஸோ லங் கார்சினமாலேருந்து வரக்கூடிய செகண்டரிஸ் தான் மோஸ்ட் காமன்லி காசிங் திஸ் பிரெயின் டியூமர். ஓகே, பிரெயின் செகண்டரிஸ் வந்து மோஸ்ட் காமனாக எங்கேருந்து வருதுன்னா லங்லேருந்து வருது. இந்த லங்குக்கு வந்து என்னென்ன சைட்லேருந்துலாம் மெட்டாஸ்டசிஸ் ஆகுது? லிவர்லேருந்து ஆகுது, கிட்னிலேருந்து ஆகுது. ஸோ கிட்னியில் இருக்கக்கூடிய விம்ஸ் டியூமர், ஆர்சிசி எல்லாமே மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் மெட்டாஸ்டசிஸ் வந்து இந்த லங் தான். அதை தாண்டி வந்து
ஓரல் கேவிட்டி, டெஸ்டிகுலர் டியூமர் எல்லாமே மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் மெட்டாஸ்டாசிஸ் வந்து லங்ஸு. அந்த லங்ஸ்லேருந்து எங்கே போகுது? பிரெயினுக்கு போகுது. ஓகேவா? ஸோ லங்ஸ்லேருந்து பிரெயினுக்கு போகுதில்ல, லங்ஸில் உள்ள செகண்டரிஸ் வந்து மோஸ்ட் காமனாக பிரெயினில் இருக்குது. ஓகேவா? பிரெயினில் செகண்டரிஸ் வருது, அது மோஸ்ட் காமனாக லங்ஸ்லேருந்து வருது. ஓகே. நெக்ஸ்ட்டு லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் ஃப்ரம் பிரஸ்ட்? ஸோ ஓகே, பிரஸ்ட்டில் போன இதில் பார்த்தோம், பிரஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து 4 குவாட்ரன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்பர் அவுட்டர் இருக்குது. இது வந்து லெஃப்ட் பிரஸ்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா இது அப்பர் அவுட்டர் குவாட்ரன், இது லோவர் அவுட்டர் குவாட்ரன், இது அப்பர் இன்னர் குவாட்ரன், இது லோவர் இன்னர் குவாட்ரன். ஓகே, மோஸ்ட்டாக வந்து எல்லாமே எங்கே ட்ரெயின் ஆகுது அப்படின்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிலாக்கு தான் போய் ட்ரெயின் ஆகுது. ஓகேவா? லெஸ் இந்த மீடியல் சைடில் இருக்கிறது கொஞ்சமாக தான் போய் இன்டர்னல் மேமரி நோட்ஸில் போய் ட்ரெயின் ஆகுது. இது ஒரு 10% தான். மோஸ்ட் காமனாக 90% வந்து பிரஸ்ட்லேருந்து வந்து மோஸ்ட் காமனாக இட் இஸ் கோயிங் டு த ஆக்சிலா. அதனால தான் மோஸ்ட் காமனாக ஆக்சிலாலேயும் நமக்கு வந்து ஆக்சிலரி லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ் வந்து லெவல் 1, 2 and 3 பிரிக்கலாம். ஓகேவா? எது பிரிக்குது அப்படின்னா பெக்டோராலிஸ் மைனர், மேஜர் கிடையாது, பெக்டோராலிஸ் மைனர். இட் டிவைட்ஸ் திஸ். இது என்னது? பெக்டோராலிஸ் மைனர் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ரைட் சைட் பெக்டோராலிஸ் மைனர் இப்படி போகுது அப்படின்னா இட் டிவைட்ஸ் தி ஆக்சிலரி நோட்ஸ் இன்டு லெவல் 1, 2 and 3. ஓகேவா? இதில் இந்த சைடு இருக்குல்ல, லேட்ரலாகவும் இன்ஃபீரியராகவும் இருக்கிறது வந்து லெவல் 1 குரூப் ஆஃப் நோட்ஸ். அதே இது மேலே சுப்பீரியராகவும் மீடியலாகவும் இருக்கிறது வந்து லெவல் 3 நோட்ஸ். இந்த பெக்டோராலிஸ் மைனர் இருக்குல்ல, இதுக்குள்ளேயே இன்டர் பெக்டோரலாக இருக்கிறது வந்து லெவல் 2 நோட்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? ராட்டர்ஸ் நோட்ஸ். ஓகே, ராட்டர்ஸ் லிம்ஃப் நோட்ஸ் தான் அதுக்கு இன்னொரு பேர். ஸோ இந்த பெக்டோராலிஸ் மைனர் இட் செப்பரேட்ஸ், அதுதான் வந்து ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸை வந்து லெவல் 1, 2 and 3 மூணாவும் பிரிக்குது. வேறு இந்த ஆக்சிலா வந்து அந்த ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டொமக் சிஏல வந்து வருது, அல்லது ஜிஐ மெலிக்னன்சிஸில் வந்து அன்யூஷுவல் ப்ரெசன்டேஷனாக வரும். அது என்னதுன்னா ஐரிஷ் நோட். இந்த மாதிரி லெஃப்ட் ஆக்சிலரி லோட் என்லார்ஜ்மெண்ட், தட் இஸ் ஐரிஷ் நோட். இட் இஸ் அ அன்யூஷுவல் ப்ரெசன்டேஷன் அல்லது மெட்டாஸ்டாட்டிக் ப்ரெசன்டேஷன் ஆஃப் என்னது? கேஸ்ட்ரிக் சிஏ அல்லது ஒரு ஜிஏ மெலிக்னன்சியில் வந்து இந்த ஐரிஷ் நோட் வரும். இவ்வளோத்தையும் வந்து நம்ம இதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் வந்து மோஸ்ட் காமனாக எங்கே போகுது? ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ்க்கு போகுது. நெக்ஸ்ட் பிஆர்சிஏ, பிரஸ்ட் கார்சினோமாவில் வந்து நமக்கு வந்து என்ன ஜீன் இருக்குது? பிஆர்சிஏனா ஒன்றும் கிடையாது, பிரஸ்ட் கார்சினோமாவோட அப்ரிவேஷன் தான், அதோட இதுதான் பிஆர்சிஏ. பிஆர் ஃப்ரம் பிரஸ்ட், கார்சினோமாலேருந்து சிஏ ரெண்டையும் எடுத்தது தான் பிஆர்சிஏ. இந்த ஜீன் இஸ் அசோசியேட்டட் வித் என்னது? பிரஸ்ட் கார்சினோமா. இதில் வந்து நமக்கு வந்து 2 இருக்குது, பிஆர்சிஏ 1 இருக்குது, பிஆர்சிஏ 2 இருக்குது. ஓகேவா? இந்த பிஆர்சிஏ 1 வந்து எந்த குரோமோசோமில் இருக்குன்னா 17, பிஆர்சிஏ 2 வந்து 13ல் இருக்குது. யூஸ்வலாக வந்து நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நியூரோஃபைப்ரோமேட்டிஸ் 1 வந்து 17ல் இருக்கும், 2 வந்து 22ல் இருக்கும். இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் தான் போகும். அதே இது இங்கே நம்ம பிஆர்சிஏவில் வந்து அப்படி டிசெண்டிங் ஆர்டரில் போகுது. பிஆர்சிஏ 1 17 ஆகும், பிஆர்சிஏ 2 வந்து 13 ஆகும் இருக்குது. இந்த பிஆர்சிஏல வந்து பிஆர்சிஏ 1 இருக்குல்ல, இந்த 1 தான் இட் இஸ் மோஸ்ட் காமன்லி அசோசியேட்டட் வித் எதுனா பிரஸ்ட் அண்ட் ஓவரியன் கார்சினோமா. ஓகே, பிரஸ்ட் ஓவரியன் கார்சினோமா வந்து பிஆர்சிஏ 1 தான். அதே இது மேல் பிரஸ்ட் கார்சினோமா மோஸ்ட் காமனாக எங்கே வருது அப்படின்னா பிஆர்சிஏ 2. மேல் பிரஸ்ட் கார்சினோமா, ப்ராஸ்டேட்டிக் கார்சினோமா, இது எல்லாமே மோஸ்ட் காமனாக வந்து பிஆர்சிஏ 2ல் வருது. ப்ராஸ்டேட்டிக் கார்சினோமா வேறு, அசோசியேட்டட் பேங்க்ரேட்டிக் கார்சினோமா, கொலானிக் மெலிக்னன்சி, பிஆர்சிஏல வேறு என்னென்ன வருதோ எல்லாமே மோஸ்ட் காமனாக 2ல் தான் வருது. இந்த 2 இட் ஹாஸ் பெட்டர் ப்ரோக்னோசிஸ் கம்பேர்ட் டு பிஆர்சிஏ 1. ஓகேவா? பிஆர்சிஏ 2 வந்து வெல் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும், அதே இது பிஆர்சிஏ 1 வந்து போர்லி டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். அதனால் பிஆர்சிஏ 1 வந்து போர் ப்ரோக்னோசிஸ், அதே இது பிஆர்சிஏ 2 வந்து கம்பேர்ட் டு பிஆர்சிஏ 1 வந்து பெட்டர் ப்ரோக்னோசிஸ். பிஆர்சிஏ 1ல் தான் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் சிஏ இருக்கும். ஓகேவா? அதான் அடுத்த டைப் பார்க்குறோம்ல. அடுத்த கொஸ்டின் மாலிகுலர் டைப் இருக்குல்ல, மாலிகுலர் டைப் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்? ஹார்மோன் தான். இஆர் பிஆர், ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார், ப்ரொஜெஸ்டான் ரிசெப்டார், அடுத்து வந்து HER2 ரிசெப்டார். இந்த மூணுமே நெகட்டிவாக இருக்கிறது தான் ட்ரிபிள் நெகட்டிவ். ஓகேவா? சப்போஸ்
இதில் வந்து இஆர் வந்து பாசிட்டிவாக இருக்குது, பிஆர் பாசிட்டிவாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹார்மோன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஹார்மோன்ஸ் ரிலேட்டட். அப்போ இந்த பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்கலாம்? ஹார்மோனல் தெரப்பி கொடுக்கலாம். என்ன கொடுப்போம்? டமாக்சிஃபன் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஹார்மோனல் தெரப்பி கொடுக்கலாம். அதே இது HER2 பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்னது? HER2 பாசிட்டிவாக இருக்குது, ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக கொடுக்கலாம். ஆன்டி HER2 கொடுக்கலாம், ட்ரான்ஸ்டூசுமேப், ஹெர்செப்டின்லாம் கொடுக்கலாம். ட்ரிபிள் நெகட்டிவ்ல என்ன ஆகுது? இஆரும் நெகட்டிவாக இருக்குது, பிஆரும் நெகட்டிவாக இருக்குது, HER2வும் நெகட்டிவாக இருக்குது. அப்போ இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்மளால் ட்ரக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா ஹார்மோன் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. அப்போது இதுக்கு வந்து கீமோதெரப்பி தான் கொடுக்க முடியும். ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கார்சினோமா இஸ் an இண்டிகேஷன் ஃபார் கீமோதெரப்பி. இதில் வந்து ஒரு பேரடாக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போது இந்த பேஷண்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருப்பாங்க. லேட்டர் ஆஃப் என்ன ஆவாங்க அப்படின்னா ரொம்ப மோசமாயிருவாங்க. திஸ் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கார்சினோமா இஸ் அசோசியேட் வித் புவர் ப்ரோக்னோசிஸ். ஓகேவா? இந்த ட்ரிபிள் நெகட்டிவ் தான் மோஸ்ட் காமனாக இந்த லாக்டேஷன் பீரியடில் வந்து பிரஸ்ட் கார்சினோமா வரும்ல, அப்போ வந்து இந்த ட்ரிபிள் நெகட்டிவ் வந்து மோஸ்ட் காமனாக வருது. ஓகேவா? மாலிகுலர் டைப் ஆஃப் பிரஸ்ட் கார்சினோமா மோஸ்ட் காமன் டைப் வந்து என்னென்னா லூமினல் டைப் ஏ. ஓகேவா? நமக்கு வந்து லூமினல் டைப் ஏ இருக்குது, பி இருக்குது, ஆல்ரெடி மேலே பார்த்த ட்ரிபிள் நெகட்டிவ் இருக்குது, அப்புறம் HER2 என்ரிச்ட் இருக்குது. அதில் இந்த லூமினல் டைப் ஏ இருக்குல்ல, அது வந்து இஆரும் பிஆரும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும், HER2 வந்து நெகட்டிவாக இருக்கும், ப்ராலிஃபரேஷன் இன்டெக்ஸ் அதாவது Ka67 வந்து லோவாக இருக்கும். இது வந்து லூமினல் டைப் ஏ, இதான் மோஸ்ட் காமன் டைப். ஓகேவா? அடுத்து லூமினல் டைப் பி இருக்குது. இது வந்து ட்ரிபிள் பாசிட்டிவ், இஆரும் பாசிட்டிவாக இருக்கும், பிஆரும் பாசிட்டிவாக இருக்கும், HER2வும் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து என்னது? லூமினல் டைப் பி. இது வந்து மெஜாரிட்டியாக இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ப்ராலிஃபரேஷன் இண்டெக்ஸ் வந்து லோவாகவும் இருக்கலாம், ஹையாகவும் இருந்துக்கலாம். ஓகேவா? அதே இதில் ஒரு மைனாரிட்டி இருக்குது. அது வந்து எப்படி இருக்கும்னா லூமினல் டைப் ஏ மாதிரியே இருக்கும். இஆர் பாசிட்டிவ், பிஆர் பாசிட்டிவ், HER2 நெகட்டிவ், ப்ராலிஃபரேஷன் இண்டெக்ஸ் வந்து ஹையாக இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லூமினல் டைப் ஏ அண்ட் லூமினல் டைப் பியோட மைனர் டைப். ட்ரிபிள் நெகட்டிவ் ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதுக்கு இன்னொரு பேர் பேசல் டைப். இந்த ட்ரிபிள் நெகட்டிவ்க்கு இன்னொரு பேர் பேசல் டைப். இஆர் நெகட்டிவ், பிஆர் நெகட்டிவ், HER2 நெகட்டிவ், மூணுமே நெகட்டிவாக இருக்கும். அடுத்து வந்து இன்னொரு டைப் இருக்குது, HER2 என்ரிச்ட். HER2 என்ரிச்சில் வந்து என்ன இருக்கும்னா இஆரும் நெகட்டிவாக இருக்கும், பிஆரும் நெகட்டிவாக இருக்கும், HER2 மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? ட்ரான்ஸ்டூசுமேப் கொடுக்கலாம், ஹெர்செப்டின் கொடுக்கலாம். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ் HER2 டைப். ஓகேவா? இது வந்து மாலிகுலர் டைப் பற்றி பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாரானியோபிளாஸ்டிக் சிண்ட்ரோம். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் பாரானியோபிளாஸ்டிக் சிண்ட்ரோம்னு கேட்டாங்க அப்படின்னா ஹைப்பர் கால்சிமியா ஆஃப் மெலிக்னன்சி. ஹைப்பர் கால்சிமியா தான் மோஸ்ட் காமன் பாரானியோபிளாஸ்டிக் சிண்ட்ரோம். அதே இது மோஸ்ட் காமன் பாரானியோபிளாஸ்டிக் சிண்ட்ரோம் இன் ரீனல் செல் கார்சினோமான்னு கேட்டாங்க அப்படின்னா ESR. Increased ESR, it is the most common paraneoplastic syndrome in case of renal cell carcinoma. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து benign esophageal carcinoma. What is the most common benign esophageal carcinoma? That is leiomyoma. அதே இது மெலிக்னன் வந்து என்ன டைப் இருக்கும்? அடினோ கார்சினோமா. அதே தான் ஸ்டொமக்கும் அதே மாதிரி தான் அடினோ கார்சினோமா. அதே இது பிளாடரில் என்ன வரும்? டிரான்சிஷனல் செல் கார்சினோமா. ஓரல் கேவிட்டியில் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த மோஸ்ட் காமன் சலைவரி கிளாண்ட் டியூமர்? ஓகேவா? மோஸ்ட் காமன் சலைவரி கிளாண்ட் டியூமர் வந்து பிளியோமார்பிக் அடினோமா தான். ஓகேவா? சலைவரி கிளாண்டில் வந்து மோஸ்ட் காமனாக எது? பெரிய கிளாண்ட் வந்து எதுனா பரோட்டிட். நமக்கு என்னென்ன கிளாண்ட் இருக்குது? பரோட்டிட் கிளாண்ட் இருக்குது. மேஜர் கிளாண்ட்ஸ் வந்து பரோட்டிட் கிளாண்ட் இருக்குது, சப் மேண்டிபுலார் இருக்குது, சப் லிங்குவல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மைனர் கிளாண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து பரோட்டிட் கிளாண்ட் வந்து 90% இட் இஸ் பினைன். அதே இது 10% இட் இஸ் மெலிக்னன்ட். அடுத்து சப்மேண்டிபுலர் கிளாண்ட் பார்த்தோம்னா இட் இஸ் 50% பினைன், 50% மெலிக்னன்ட். சப்லிங்குவல் பார்த்தோம்னா 20% பினைன் அண்ட் 80% மெலிக்னன்ட். மைனர் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு பரோட்டிட் கிளாண்ட், 10% பினைன் அண்ட் 90% மெலிக்னண்டாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியும்? பரோட்டிட்ல மோஸ்ட் காமன் டியூமராக என்ன இருக்கும்? பினைன் டியூமர் தான் இருக்கும். அதே இது சப்மேண்டிபுலாரில் 50-50, சப்மேண்டிபுலார்லேயும் மோஸ்ட் காமனாக பினைன் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு சப்லிங்குவலில் வந்து மோஸ்ட் காமனாக எது வரும்? மெலிக்னன்ட் டியூமரு. அதே இது மைனர்லேயும் மோஸ்ட் காமனாக மெலிக்னன்ட். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட் காமன் கிளாண்ட் வந்து இன்வால்வ் ஆகிறது வந்து பரோட்டிட் கிளாண்ட் தான். அப்போ பரோட்டிட்டில் வந்து என்ன டியூமர் வருதோ அதான் ஓவரால் மோஸ்ட் காமன் சலைவரி கிளாண்ட் டியூமராக இருக்க போகுது. பரோட்டிட்டில் மோஸ்ட் காமன் டியூமர் வந்து பினைன் டியூமர் தான் வரப்போகுது. என்ன டியூமர்னா
பிளியோமார்பிக் அடினோமா. மோஸ்ட் காமன் பினைன் டியூமர் வந்து ப்ளஸ் மோஸ்ட் காமன் டியூமர் ஆஃப் தி பரோட்டிட் கிளாண்ட் வந்து பிளியோமார்பிக் அடினோமா தான். அதுதான் ஓவரால் மோஸ்ட் காமன் சலிவரி கிளாண்ட் டியூமர். அடுத்து விச் இஸ் த மோஸ்ட் காமன் மெலிக்னன்ட் சலிவரி கிளாண்ட் டியூமர். அதே கொஸ்டின் தான். விச் இஸ் த மோஸ்ட் காமன் மெலிக்னன்ட் பரோட்டிட் கிளாண்ட் டியூமர். ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான், மியூக்கோ எபிடர்மைட். பரோட்டிட்ல என்ன வருதோ அதுதான் ஓவரால் சலிவரி கிளாண்ட் டியூமரோட மோஸ்ட் காமன்ஸ். ஓகேவா? பரோட்டிட்ல மோஸ்ட் காமன் பிளியோமார்பிக் அடினோமா, ஓவரால் சலிவரி கிளாண்ட்லேயும் மோஸ்ட் காமன் பிளியோமார்பிக் அடினோமா. பினைனும் அதே கான்செப்ட் தான். அதே இது மோஸ்ட் காமன் மெலிக்னன்ட் பரோட்டிட் டியூமர் வந்து மியூக்கோ எபிடர்மைட் கார்சினோமா. அதே தான் மோஸ்ட் காமன் மெலிக்னன்ட் சலிவரி கிளாண்ட் டியூமரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்மேண்டிபுலரில் என்ன பார்த்தோம்? 50-50%. ஓகேவா? ஸோ அதில் இருக்க மோஸ்ட் காமன் வந்து என்ன அப்படின்னா அதே பரோட்டிட்ல நம்ம என்ன பார்த்தோம்? பிளியோமார்பிக் அடினோமா தான். அதே இது மெலிக்னன் வந்து மோஸ்ட் காமனாக மியூக்கோ எபிடர்மைட் வரல, அடினாய்ட் சிஸ்டிக் கார்சினோமா வருது. ஓகேவா? இது வந்து மோஸ்ட் காமனாக பெரி நியூரல் இன்வேஷன் காஸ் பண்ணும். பக்கத்தில் இருக்க நர்வ்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணிடும். ஓகேவா? இது மெலிக்னன்ட் சப்மேண்டிபுலர் டியூமர். மோஸ்ட் காமன் வந்து அடினாய்ட் சிஸ்டிக் கார்சினோமா. அடுத்து சப்லிங்குவலில் பார்த்தோம்னா ஓவராலே மோஸ்ட் காமன் மெலிக்னண்டாக தான் இருக்க போகுது. எது மோஸ்ட் காமனாக இருக்க போகுதுன்னா அடினாய்ட் சிஸ்டிக் கார்சினோமா. நெக்ஸ்ட் மைனர் சலிவரி கிளாண்ட்ஸில் பார்த்தாலும் அதே தான். என்ன பார்த்தோம்? 90% மெலிக்னண்டாக தான் இருக்க போகுது. எது மோஸ்ட் காமன் டியூமர்னா அடினாய்ட் சிஸ்டிக் கார்சினோமா. இது வந்து ஒரு மெலிக்னன்ட் டியூமர். இந்த மைனர் சலிவரி கிளாண்ட்ஸ் வந்து மோஸ்ட் காமனாக எந்த சைட்டில் இருக்கு இந்த டியூமர் டெவலப் ஆகும்னா ஹார்ட் பேலெட். அதே இது ஹார்ட் பேலெட்ல என்ன மோஸ்ட் காமன் டியூமர் வரும் அப்படின்னா தட் இஸ் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. ஓகேவா? மைனர் சலிவரி கிளாண்ட்ஸ் வந்து அடினாய்ட் சிஸ்டிக் கார்சினோமா மாறுறது வந்து மோஸ்ட் காமனாக ஹார்ட் பேலெட்ல. ஆனால் ஹார்ட் பேலெட்டோட மோஸ்ட் காமன் டியூமர் இஸ் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. நெக்ஸ்ட் தைராய்டு கார்சினோமா. What is the most common tumor of thyroid? Okay, that is papillary thyroid carcinoma. It is also associated with best prognosis. Okay, most common lymph node போகும். lymph node ல எந்த நோட்னா delphian group of lymph nodes போகும். அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டோஜினஸா போகும். ஹெமட்டோஜினஸா வந்து போகலாம், பிளட் ரிலேட்டடாகவும் போகலாம். எது? தைராய்டு கார்சினோமா, பேப்பிலரி தைராய்டு கார்சினோமா. இட் இஸ் அசோசியேட்டட் வித் பெஸ்ட் ப்ரோக்னோசிஸ். வேறு இதில் என்ன இருக்குது? பேப்பிலரி தைராய்டு கார்சினோமாவில் வந்து நமக்கு வந்து சமோமா பாடிஸ் இருக்கும். பேப்பிலரி தைராய்டு கார்சினோமா. அடுத்து வந்து ஆர்ஃபன் ஆனி ஐ நியூக்ளியை. இந்த சமமா பாடிஸ் வந்து பேப்பிலரி தைராய்டு கார்சினோமால மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ சீன் இன் மெனிஞ்சியோமால இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சீரஸ் சிஸ்டடினோமா ஆஃப் ஓவரி, சீரஸ் டியூமர்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரொலாக்டினோமா. எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? இந்த சமமா பாடிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ஃபன் ஆனி ஐ நியூக்ளியை. அந்த ஆர்ஃபன் ஆனி அந்த கேரக்டரில் இருக்க மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த கண்ணுக்குள்ளே அந்த பிளாக் கலர் இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். தட் இஸ் ஆர்ஃபன் ஆனி ஐ நியூக்ளியை. இட் இஸ் சீன் இன் த ஹிஸ்டாலஜி ஆஃப் என்னது? பேப்பிலரி தைராய்டு கார்சினோமா. மோஸ்ட் காமனாக லிம்ஃப் நோட் மெட்டாஸ்டாசிஸ். அதே இது ஹெமட்டோஜினஸாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா மோஸ்ட் காமனாக எங்கே போகும்? லங்ஸ்க்கு போகுது. ஓகே, லங்ஸில் வேறு என்னென்ன பார்த்தோம்? எங்கேருந்துலாம் லங்ஸ் போகுது? ரீனல் செல் கார்சினோமாலேருந்து போகுது, வெம்ஸ் டியூமர்லேருந்து போகுது, ஹெப்பட்டோசெல்லார் கார்சினோமாலேருந்து போகுது, டெஸ்டிஸ்லேருந்து போகுது, ஓரல் கேவிட்டிலேருந்து போகுது. இப்போ பார்க்கக்கூடிய என்னது? பேப்பிலரி கார்சினோமாலேருந்து போகுது. அடுத்து அனாப்ளாஸ்டிக் கார்சினோமாலேருந்து போகும். அனாப்ளாஸ்டிக் கார்சினோமா ஆஃப் தைராய்டு. எல்லாத்துல வந்து எங்கே போகுது? லங்ஸ்க்கு போகுது. பேப்பிலரி தைராய்டு கார்சினோமா இட் இஸ் அசோசியேட் வித் பெஸ்ட் ப்ரோக்னோசிஸ். ஓகேவா? அடுத்து ஃபாலிகுலார் தைராய்டு கார்சினோமா இருக்கும். ஃபாலிகுலார் தைராய்டு கார்சினோமா அது மோஸ்ட் காமனாக எங்கே போகும்னா போன் போகும். அந்த போன்லேயே மோஸ்ட் காமனாக எங்கே போகும்னா ஸ்கல்லுக்கு போகும். ஓகேவா? ஸ்கல்லில் இட் ஷோஸ் பல்சட்டைல் மெட்டாஸ்டாசிஸ். ஏன் பல்சட்டைல் மெட்டாஸ்டாசிஸ் தான்? இது ஸ்கல்லுக்கு போய் ஸ்கல்லில் இருக்கக்கூடிய அவுட்டர் டேபிள் இன்னர் டேபிள் ரெண்டையுமே இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு உள்ளே போயிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது? உள்ளே இருக்கக்கூடிய பிரெயின் பல்சேஷன் வந்து நமக்கு வந்து வெளியே தெரியுது. அதனால தான் பல்சட்டைல் ஒரு வெல் டிஃபைன் ஒரு சொல்லிங் இருக்கும் எங்கே? ஸ்கல்ல. அப்போ ஒரு பேஷண்ட் தைராய்டு சொல்லிங்கோட வராங்க, அலாங் வித் த ஸ்கல்ல ஒரு சொல்லிங்கோட வராங்கன்னா யூ ஹேவ் டு சஸ்பெக்ட் என்னது? ஃபாலிகுலார் தைராய்டு கார்சினோமா. இது மோஸ்ட் காமனாக போனில் மெட்டாஸ்டாசிஸ் ஆகும். இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. எஃப்என்ஏசி cannot differentiate between a ஃபாலிகுலார் அடினோமா அண்ட் அ ஃபாலிகுலார் கார்சினோமா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆனால் வந்து பேப்பிலரி தைராய்டு கார்சினோமாவில் எஃப்என்ஏசி இஸ் டயக்னோஸ்டிக். எஃப்என்ஏசி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து
மெடுலரி தைராய்டு கார்சினோமா. மெடுலரி தைராய்டு கார்சினோமா வந்து மோஸ்ட் காமனாக எங்கே போகும்னா லிவர். இட் இஸ் மோஸ்ட் காமன்லி அசோசியேட்டட் வித் மென் 2 சிண்ட்ரோம். இது வந்து எதுலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா பாராஃபாலிகுலர் சி செல்ஸ். அடுத்து இதோட டியூமர் மார்க்கர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் கால்சிட்டோனின். அதே இது டிஃப்ரென்ஷியேட்டட் டியூமர்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், பாப்புலரி ஃபாலிகுலர் பார்த்தோம்ல, இந்த ரெண்டுக்கும் மோஸ்ட் காமன் டியூமர் மார்க்கர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா தைரோகுளோபிளின். அதே இது மெடுலரி தைராய்டு கார்சினோமால மோஸ்ட் காமன் டியூமர் மார்க்கர் வந்து கால்சிட்டோனின். நெக்ஸ்ட் பான்க்ரியாட்டிக் எண்டோக்ரைன் டியூமர். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் பான்க்ரியாட்டிக் எண்டோக்ரைன் டியூமர்? போன கிளாஸ்லேயே பார்த்தோம், தட் இஸ் இன்சுலினோமா. அதே இது மோஸ்ட் காமன் பான்க்ரியாட்டிக் எண்டோக்ரைன் டியூமர் இன் மென் 1 சிண்ட்ரோம் வந்து கேஸ்ட்ரினோமா. இந்த பான்க்ரியாட்டிக் எண்டோக்ரைன் டியூமர் இன்சுலினோமா இருக்குல்ல, அதுல வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையட் இருக்கு. என்ன ட்ரையட்னா விப்பிள்ஸ் ட்ரையட். விப்பிள்ஸ் ட்ரையட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் சஜஸ்டிவ் ஆஃப் ஹைப்போகிளைசிமியா. ஃபாஸ்டிங் ஹைப்போகிளைசிமியால என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? பால்பிட்டேஷன், டயாஃபோரசிஸ், கிடினஸ், அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். அடுத்து வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் 50க்கு கீழே இருக்கும். ஓகே, 50க்கு கீழே நம்ம வந்து லெபரட்டரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தா குளுக்கோஸ் லெவல் வில் பி லெஸ். அடுத்து இன்சுலின் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் செட்டில் ஆயிரும். இந்த மூணும் இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் இன்சுலினோமா. அதான் விப்பிள்ஸ் ட்ரையட் தட் இஸ் சீன் இன் இன்சுலினோமா. ஓகேவா? அதே இது மோஸ்ட் காமன் pancreatic endocrine tumor in a men 1 syndrome is gastrinoமா. ஓவரால் மோஸ்ட் காமன் pancreatic tumor வந்து pancreatic ductal adenocarcinoma. அதில் மோஸ்ட் காமன் ஜீன் இன்வால்வ் இஸ் கேராஸ் ஜீன். ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகே, அடுத்து கேஸ்ட்ரிக் பாலிப். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் கேஸ்ட்ரிக் பாலிப்? இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா தட் இஸ் ஹைப்பர்பிளாஸ்டிக் பாலிப். அதே மாதிரி தான் வாட் இஸ் த மோஸ்ட் காமன் கொலோனிக் பாலிப், அதுக்கும் இதே ஆன்சர் தான் ஹைப்பர்பிளாஸ்டிக் பாலிப். அடுத்து which is the most common blood vessel that is involved in Mallory Weiss tear. போன கிளாஸ்லேயே பார்த்தோம், Mallory Weiss tear it involves என்னது, மியூக்கோசா சப்மியூக்கோசா ரெண்டையும் தான் இன்வால்வ் பண்ண போகுது. பார்ஷியல் டியர் தான். அப்புறம் எந்த ஏரியாவில் வரும்? கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஜங்ஷன். இது மோஸ்ட் காமனாக எந்த ஆர்ட்ரி இன்வால்வ் பண்ணுதுன்னா லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி. த சேம் ஆர்ட்ரி இஸ் த கல்பிரிட் ஆர்ட்ரி இன் கேஸ்ட்ரிக் அல்சர் ப்ளீட். கேஸ்ட்ரிக் அல்சர் ப்ளீட்லையும் இதான் மோஸ்ட் காமனாக வருது. கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து மோஸ்ட் காமனாக எங்கே இருக்கும்? இந்த லெசர் கர்வேச்சர் சைடில் இந்த இன்சிசூரா ஆன்குலாரிஸ் இந்த ஏரியாவில் தான் மோஸ்ட் காமன் சைட் ஃபார் கேஸ்ட்ரிக் அல்சர். அதுலேருந்து ப்ளீட் ஆச்சுன்னா மோஸ்ட் காமன் ஆர்ட்ரி தட் இஸ் இன்வால்வ் இஸ் லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி. அதே இது டியோடினல் அல்சர் ப்ளீட் வந்து மோஸ்ட் காமன் ஆர்ட்ரி தட் இஸ் இன்வால்வ் இஸ் கேஸ்ட்ரோ டியோடினல் ஆர்ட்ரி. ஓவரால் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் அப்பர் ஜிஐ ஹெமரேஜ்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா தட் இஸ் பெப்டிக் அல்சர் ப்ளீட். பெப்டிக் அல்சர்ல எது மோஸ்ட் காமன்னா டியோடினல் அல்சர். ஆப்ஷனில் பெப்டிக் அல்சர் இருந்துச்சுன்னா பெப்டிக் அல்சர் சூஸ் பண்ணுறோம், இல்லைனா டியோடினல்னா டியோடினல் சூஸ் பண்ண போகிறோம். அதான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் அப்பர் ஜிஐ ஹெமரேஜ். அடுத்து இண்டசெப்ஷன். இண்டசெப்ஷனா என்னது? ஒரு பவல் இருக்கு, அந்த பவலுக்குள்ள டெலஸ்கோப்பிங், இன்னொரு பவல் வந்து உள்ள போறது. ஓகேவா? இது இலியம்னா இலியம் வந்து எங்க போகுது? கோலானுக்கு உள்ள போயிருது. ஒரு டெலஸ்கோப் வந்து ஓப்பன் பண்றோம் க்ளோஸ் பண்றோம்ல, அதே மாதிரி ஒரு பெரிய பவுலுக்குள்ள ஒரு சின்ன பவுல் போய் மாட்டிக்குது, அல்லது ஒரு பவுலுக்குள்ள இன்னொரு பவுல் போய் மாட்டிக்குது. மோஸ்ட் காமன் வந்து இலியோகோலிக் தான். எங்கே மோஸ்ட் காமனாக வரும்னா இலியோ சீக்கல் ஜங்ஷனில் தான். மோஸ்ட் காமனாக இலியம் போய் சீக்கத்துக்குள்ளே போய் மாட்டுது. ஏன் வருதுன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது? பேஎஸ் பேச்சஸ் இருக்குல்ல, அந்த பேஎஸ் பேச்சஸோட பிரச்சனைனால தான் வருது. மோஸ்ட் காமனாக இண்டசெப்ஷன் வந்து சில்ட்ரனில் தான் வருது. சில்ட்ரனில் எது மோஸ்ட் காமன் டைப்னா இலியோகோலிக். அதே இது அடல்ட்ஸில் எது மோஸ்ட் காமன் டைப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கோலோகோலிக். இதில் வந்து இன்னொரு சைன் வரும். என்ன சைன் அப்படின்னா டான்ஸ் சைன், லீட் அண்ட் சைன் அல்லது சைன் ஆஃப் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்த மாதிரி ரைட் இலியக் ஃபோர்ஸா என்ன நடக்குது? இந்த சீக்கத்துக்குள்ளே இலியம் போயிருது. அப்போ வந்து சீக்கம் வந்து மேலே இருக்குது, இலியம் வந்து அதுக்குள்ளே போய் மாட்டினால அங்கே ரைட் இலியாக் ஃபோர்ஸாலேயே எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. எம்டி ரைட் இலியாக் ஃபோர்ஸா இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் டான்ஸ் சைன். தட் இஸ் அ ஃபியூச்சர் ஆஃப் என்னது? இண்டசெப்ஷன். ஓகேவா? இண்டசெப்ஷனில் வேறு என்ன சைன் இருக்கும்? நமக்கு வந்து டார்கெட் சைன் இருக்கும். ஓகேவா? ஒரு பவுல் வந்து இன்னொரு பவுலுக்கு உள்ளே போகுது. ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் அ டார்கெட். ஓகேவா? ஸோ டார்கெட் சைன். அதே இது சைடு வைஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து கிளாஸ் சைன் தெரியும். ஓகேவா? ஒன்றுக்குள்ளே இன்னும் போகிறதுனால சைடு வைஸ்லேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து கிளாஸ் சைன் இருக்கும். இது எல்லாமே இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் என்னது? இண்டசெப்ஷன். நெக்ஸ்ட் அட்ரீசியா. வாட் இஸ் த மோஸ்ட் காமன்
டைப் ஆஃப் அட்ரிஷியான்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் டியோடினல் அட்ரிஷியா. டியோடினல் அட்ரிஷியாவில் நமக்கு வந்து என்ன சைன் இருக்கும்? தட் இஸ் டபுள் பபிள் சைன். அதே இது ஜெஜுனல் அட்ரிஷியாவில் யூ வில் கெட் என்னது? ட்ரிபிள் பபிள் சைன். இது டியோடினல் அட்ரிஷியா, டபுள் பபிள் சைன். It is associated with Down syndrome. Also, it is associated with polyhydramnion. Okay. அடுத்து, what is the most common congenital anomaly of intestine? Most common congenital anomaly of intestine is Meckel's diverticulum. Meckel's diverticulum ஏன் வருது? It is a remnant of vitelo-intestinal tract. Vitelo-intestinal tract இருக்குல்ல, அதோட remnant தான் இந்த Meckel's diverticulum. It is a true diverticulum. அதே இது செங்கர்ஸ் டைவர்டிகுலம் இஸ் அ ஃபால்ஸ் டைவர்டிகுலம். அதே மாதிரி டைவர்டிக்லோசிஸும் ஃபால்ஸ் தான். இது வந்து மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் இஸ் அ ட்ரூ டைவர்டிகுலம். இன்வால்வ்ஸ் எல்லா லேயர்ஸையும் சேர்த்து இன்வால்வ் பண்ணுது. தட்ஸ் வை இட்ஸ் அ ட்ரூ டைவர்டிகுலம். மோஸ்ட் காமனாக எங்கே வருதுன்னா ஆன்டி மிசென்ட்ரிக் பார்டர். அதே இது டைவர்டிக்லோசிஸ் இட் கம்ஸ் இன் அ மிசென்ட்ரிக் பார்டர். மோஸ்ட் காமன் ப்ரெசன்டேஷன் சில்ட்ரனில் மோஸ்ட் காமன் ப்ரெசன்டேஷன் வந்து ப்ளீடிங். என்ன ரீசன் அப்படின்னா இந்த மெக்கல்ஸ் டைவர்டிக்ல வந்து ஒரு எக்டோபிக் மியூக்கோசா வந்துடுது. வேற எதாவது ஒரு சைட்லேருந்து ஒரு எக்டோபிக் மியூக்கோசா. அந்த மாதிரி வரக்கூடிய மோஸ்ட் காமன் எக்டோபிக் மியூக்கோசா வந்து கேஸ்ட்ரிக் மியூக்கோசா. ஸோ அப்போ எப்பப்போ கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, கேஸ்ட்ரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகி ஸ்டொமக்கில் ப்ளீட் ஆகுதோ, அப்போ இந்த மியூக்கோசாலையும் சேர்த்து ப்ளீட் ஆகுது. அதனால தான் இந்த பேஷண்ட் வில் பி ப்ரெசென்டிங் வித் ப்ளீடிங். ஓகேவா? ப்ளீடிங் காரணம் இந்த கேஸ்ட்ரிக் மியூக்கோசா. ஸோ மோஸ்ட் காமன் எக்டோபிக் மியூக்கோசா இன் மெக்கல்ஸ் வந்து எதுனா கேஸ்ட்ரிக் மியூக்கோசா. அதுக்கப்புறம் தான் என்ன வருது? பேங்க்ரியாட்டிக் மியூக்கோசா எல்லாம் வருது. அதே இது மோஸ்ட் காமன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் மெக்கல்ஸ் இன் அடல்ட் வந்து என்னன்னா அப்ஸ்ட்ரக்ஷன். ஏன் வருதுன்னா திஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ பெத்தலாஜிக்கல் லீட் பாயிண்ட் ஃபார் இன்டர்செப்ஷன். ஓகேவா? இன்டர்செப்ஷன் என்னது? கோலோகோலிக் டைப் வருதுல்ல, அதில் இதுவும் ஒன் ஆஃப் த காஸ். பாலிப்பும் ஒன் ஆஃப் த கிளாஸ். அதே மாதிரி இந்த மெக்கல்ஸ் டைவர்டிகுலம் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பெத்தலாஜிக்கல் லீட் பாயிண்ட் ஃபார் இன்டர்செப்ஷன். ஓகேவா? அதனால இட் காசஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. அடுத்து சூடோமிக்சோமா பெரிட்டோனே. இதுக்கு மோஸ்ட் காமன் பிரைமரி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் தான். ஓகே, அப்பெண்டிக்ஸ் இஸ் த மோஸ்ட் காமன் பிரைமரி ஃபார் சூடோமிக்சோமா பெரிட்டோனே. நெக்ஸ்ட் கோலோரெக்டல் பாலிப் மோஸ்ட் காமன் டைப்பு ஆல்ரெடி பார்த்தோம். ஹைப்பர் பிளாஸ்டிக். கேஸ்ட்ரிக்கும் பார்த்தோம். கேஸ்ட்ரிக்கும் ஹைப்பர் பிளாஸ்டிக். Benign liver tumor. What is the most common benign liver tumor? That is hemangioma. இதில் வந்து ஒரு சிண்ட்ரோம் வரும். என்னன்னா கேசல்பேக் மெரிட் சிண்ட்ரோம். கேசல்பேக் மெரிட் சிண்ட்ரோம். இட் இஸ் அசோசியேட்டட் வித் என்னது? ஹெமஞ்சியோமா. ஹெமஞ்சியோமா தான் மோஸ்ட் காமன் பினைன் டியூமர். அடுத்து வாட் இஸ் த மோஸ்ட் காமன் மெலிக்னன்ட் லிவர் டியூமர்னா, அல்லது மோஸ்ட் காமன் லிவர் டியூமர் வந்து நமக்கு வந்து என்னன்னா மெட்டாஸ்டாசிஸ் தான். அங்கேயே பார்த்தோம். வேற எங்கே பார்த்தோம்? பிரெயின்லேயும் மோஸ்ட் காமன் பிரெயின் டியூமர் வந்து மெட்டாஸ்டாசிஸ் தான். இங்கே வந்து இங்கேயும் மெட்டாஸ்டாசிஸ் தான். அதே இது மோஸ்ட் காமன் பிரைமரி மெலிக்னன்ட் டியூமர் வந்து ஹெச்சிசி. இதுக்கு மோஸ்ட் காமன் காஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ். ஓகே, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் தான் மோஸ்ட் காமன் காஸ். அதுக்கப்புறம் வாட் இஸ் த மோஸ்ட் காமன் பிரைமரி மெலிக்னன்ட் டியூமர் இன் சில்ட்ரன்? மோஸ்ட் காமன் பிரைமரி மெலிக்னன்ட் டியூமர் இன் சில்ட்ரன் இஸ் ஹெப்படோபிளாஸ்டோமா. இந்த ஹெப்படோபிளாஸ்டோமா வேற எங்கே வரும் அப்படின்னா எஃப்ஏபியில் வரும். எஃப்ஏபி ஃபெமிலியல் அடினோமேட்டஸ் பாலிபோசிஸோட எக்ஸ்ட்ரா கொலோனிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸில் இந்த ஹெப்படோபிளாஸ்டோமாவும் சேர்ந்து வருது. எஃப்ஏபி வந்து என்னது? இட் இஸ் அன் ஆட்டோசோமல் டாமினன்ட். என்ன குரோமோசோம்னா குரோமோசோம் 5. இந்த எஃப்ஏபி இதில் எக்ஸ்ட்ரா கொலோனிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் வரும். என்னென்ன வரும்னா இந்த ஹெப்படோபிளாஸ்டோமா வரும், ஆஸ்டியோமா வரும், செபேஷியஸ் சிஸ்ட் வரும், சிஹெச்ஆர்பிஇ அந்த ரெட்டினல் பிக்மெண்ட் எபிதீலியம், அந்த ஹைப்பர்ட்ரோபிக் ரெட்டினல் பிக்மெண்டல் எபிதீலியம் ஐஸில் உள்ள இது வரும். அப்புறம் வந்து சிஎன்எஸ் டியூமர்ஸ் வரும். இது எல்லாமே இட் இஸ் அசோசியேட்டட் வித் எக்ஸ்ட்ரா கொலோனிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். இந்த மேலே இருக்க இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் கார்ட்னர் சிண்ட்ரோம். அதே இது கீழே வந்து இட் கம்ஸ் இன் டர்காட் சிண்ட்ரோம். ஆல்ரெடி பார்த்தோம். டர்காட்டு டர் ஞாபகம் வச்சுக்கணும், டர்பன் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால சிஎன்எஸ் டியூமர்ஸ் ஞாபகம் வச்சுப்போம். ஸோ டர்காட்டில் வந்து 2 டைப் இருக்குது. டைப் 1 ஆட்டோசோமல் டாமினன்ட் அசோசியேட்டட் வித் கிளையோமா. டைப் 2 வந்து ஆட்டோசோமல் ரிசசிவ் அசோசியேட்டட் வித் என்னது? மெடுலோபிளாஸ்டோமா. மெடுலோபிளாஸ்டோமா இட் இஸ் அசோசியேட்டட் வித் எஃப்ஏபி. ஹெப்படோபிளாஸ்டோமா இட் இஸ் அசோசியேட்டட் வித் எஃப்ஏபி. ப்ரீவியஸ்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் என்ன இருந்துச்சு அப்படின்னா எண்டோமெட்ரியல் கார்சினோமா. அந்த எண்டோமெட்ரியல் கார்சினோமா எங்கே வரும்? இட் கம்ஸ் இன் HNPCC, ஹெரிடிட்ரி நான் பாலிபோசிஸ் கோலை. அந்த சிண்ட்ரோமில் வரும். அதில்
இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லின்ஸ் சிண்ட்ரோம். அந்த லின்ஸில் டைப் 2 இருக்குல்ல, டைப் 2 இட் இஸ் அசோசியேட்டட் வித் எண்டோமெட்ரியல் சிஏ. இதுதான் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இருந்துச்சு, அதை தான் நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ஹெப்படோபிளாஸ்டோமா இட் இஸ் த most common primary malignant tumor in children. It comes under familial adenomatosis polyposis. Okay. Gas that is used in pneumoperitoneum in laparoscopy, CO2. Laparoscopic surgery நிறைய பார்த்துருப்போம். pneumoperitoneum கிரியேட் பண்ணுறதுக்காக CO2 தான் யூஸ் பண்ணுவோம். இதுவும் ப்ரீவியஸ்லி ஆஸ்க் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, வாட் இஸ் த மோஸ்ட் காமன் கன்ஜெனிட்டல் அனாமலி ஆஃப் பேங்க்ரியாஸ்? மோஸ்ட் காமன் கன்ஜெனிட்டல் அனாமலி ஆஃப் பேங்க்ரியாஸ் இஸ் pancreatic divisum. ஓகே, pancreatic divisum இருக்கு. வேற என்ன இருக்கு? annular pancreas இருக்கு. எல்லாமே it is associated with pancreatitis. ஓகே, நெக்ஸ்ட், இதோட எம்ப்ரியாலஜி ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. சப்போஸ் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துப்போம். What is the most common pseudoaneurysm in pancreatitis? Pancreatitis-ஓட காம்ப்ளிகேஷனில் நமக்கு வந்து pseudoaneurysm வரப்போகுது. அந்த pseudoaneurysm வந்து மோஸ்ட் காமனாக எந்த வெசலில் வரும் அப்படின்னா ஸ்ப்ளீனிக் ஆர்டரியில் வரும். அதே மாதிரி இந்த ஸ்ப்ளீனிக் ஆர்டரி தான் இட் இஸ் த மோஸ்ட் காமன் விசரல் வெசல் டு அண்டர்க்ரோ அனியூரிசம். அதுவும் ஸ்ப்ளீனிக் ஆர்டரி தான். அடுத்து தான் ஹெப்பாட்டிக் ஆர்டரி வருது. ஓகே, மோஸ்ட் காமன் pseudoaneurysm following pancreatitis is splenic artery. அதே மாதிரி மோஸ்ட் காமன் visceral vessel to undergo aneurysm வந்து அதுவும் splenic artery தான். ஓகே, splenic artery. அடுத்து pancreatic carcinoma. அதில் வந்து மோஸ்ட் காமன் டைப் pancreatic carcinoma. மோஸ்ட் காமன் டைப் இஸ் pancreatic ductal adenocarcinoma. ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து எக்ஸோக்ரைன் டியூமர். அதே இது எண்டோக்ரைனில் வந்து மோஸ்ட் காமன் வந்து இன்சுலினோமா. மென் 1 சிண்ட்ரோமில் அசோசியேட்டடாக இருக்கிறது வந்து மோஸ்ட் காமனாக வந்து கேஸ்ட்ரினோமா. அதில் அல்சர் வந்து மோஸ்ட் காமனாக எங்கே வரும் அப்படின்னா D1, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டியோடினத்தில் தான் மோஸ்ட் காமனாக வரும். ஓகே, அடுத்து இதுவும் பார்த்துட்டோம். என்ன ஜீன் வந்து மோஸ்ட் காமனாக அசோசியேட்டட்னா கேராஸ் ஜீன் மியூட்டேஷன். ஓகே, கேராஸ் ஜீன். அதே மாதிரி நமக்கு வந்து PRSS1 ஜீன் இருக்குது, ஸ்பிங்க் 1 ஜீன் இருக்கு. இது எல்லாமே இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹெரிடிட்டரி. மோஸ்ட் காமனாக இந்த PRSS தான் இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹெரிடிட்டரி pancreatitis. ஸ்பிங்க் 1 it is associated with tropical pancreatitis. இது எல்லாமே இந்த ஹெரிடிட்டரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன் யங் ஏஜ் இட் காசஸ் அக்யூட் pancreatitis. அதே இது ஒரு 40ஸ்ல இட் காசஸ் கிரானிக் pancreatitis. லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்து இட் கேன் காஸ் pancreatic adenocarcinoma. இந்த ஜீன் PRSS1 ஸ்பிங்க் 1 ஜீன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேராஸ் ஜீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே இட் இஸ் அசோசியேட்டட் வித் pancreatic adenocarcinoma. pancreatic adenocarcinoma-ஓட pancreasல வந்து இட் இஸ் அசோசியேட்டட் ஞாபகம் வச்சுக்கலாம். Extrarenal manifestation of autosomal dominant polycystic kidney disease. ஓகே, பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோசோமல் ரிசசிவ் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ், இன்னொன்று வந்து ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். ஓகே, ஆட்டோசோமல் ரிசசிவ் வந்து அவங்க வந்து அந்த பேபி வந்து லைஃப்க்கே வரமாட்டாங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே இருக்காது, அதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க. அதே இது ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் வந்து அதில் வந்து 2 ஜீன் இருக்கு. ஒரு ஜீன் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் குரோமோசோம் 4, இன்னொன்று இட் இஸ் அசோசியேட்டட் வித் குரோமோசோம் 16. ஓகே, இது குரோமோசோம் 4 and 16 இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். அதே இது குரோமோசோம் நம்பர் 6 இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஆட்டோசோமல் ரிசசிவ் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். ஓகேவா, இதில் எக்ஸ்ட்ராரினல் மேனிஃபெஸ்டேஷன் மோஸ்ட் காமனாக என்ன இருக்கும் அப்படின்னா லிவர் சிஸ்ட் இருக்கும், அதோடு சேர்ந்து பெரிஸ் அனியூரிசம் இருக்கும். ஓகே, பெரிஸ் அனியூரிசம் வந்து பிரெயினில் இருக்கும். பிரெயினில் சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, பிரெயினில் வந்து அனியூரிசம் தான் இருக்கும். மோஸ்ட் காமனாக எங்கே இருக்கும் அப்படின்னா சிஸ்ட்டு லிவரில் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் எது கிட்னியில் மல்டிபிள் சிஸ்ட் இருக்கும். அதே போல் லிவர்லேயும் மல்டிபிள் சிஸ்ட் இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து பிரெயினில் சிஸ்ட் இருக்காது, பிரெயினில் வந்து அனியூரிசம் இருக்க போகுது. இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். இதில் இன்ட்ராவீனஸ் யூரோகிராமில் வந்து ஒரு ஃபைண்டிங் இருக்கும். என்ன ஃபைண்டிங்னா ஸ்பைடர் லெக் அப்பியரன்ஸ் பிசி. அடுத்து, வாட் இஸ் த மோஸ்ட் காமன் பேரானியோபிளாஸ்டிக் சிண்ட்ரோம் இன் ஆர்சிசி? ஆல்ரெடி பார்த்தோம், ரெய்ஸ்டு ESR. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மோஸ்ட் காமன் பீடியாட்ரிக் ரீனல் கார்சினோமா? மோஸ்ட் காமன் ரீனல் கார்சினோமா வந்து ரீனல் செல் கார்சினோமா அடல்ட்ஸில். அதே இது பீடியாட்ரிக்கில் மோஸ்ட் காமன் வந்து விம்ஸ் டியூமர். ரெண்டுமே எங்கே போகும்? செகண்டரிஸ் வந்து லங்ஸ்க்கு தான் போகும், ஆர்சிசியும் லங்ஸ்க்கு தான் போகும். நான் வச்சுக்கோங்க. மோஸ்ட் காமன் பீடியாட்ரிக் அப்டாமினல் டியூமர் வந்து தட் இஸ் நியூரோபிளாஸ்டோமா. Wims tumor is the second most common pediatric abdominal tumor. ஓகேவா,
நியூரோபிளாஸ்டமா இட் கிராசஸ் த மிட்லைன். அதே இது இந்த விம்ஸ் டியூமர் இட் டஸ் நாட் கிராசஸ் த மிட்லைன். இதை வச்சு தான் ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூரோபிளாஸ்டமா இட் கிராசஸ் த மிட்லைன், விம்ஸ் டியூமர் இட் டஸ் நாட் கிராசஸ் த அந்த அப்டாமினல் மிட்லைனை கிராஸ் பண்ணாது. ஓகே, அப்போ ஓவரால் மோஸ்ட் காமன் பீடியாட்ரிக் பிரெயின் டியூமர் எது, இல்லை பீடியாட்ரிக் டியூமர் எதுனா தட் இஸ் பிரெயின். So overall pediatric tumor is brain tumor. Overall pediatric abdominal tumor is neuroblastoma. Second most common is Wilms tumor. Most common pediatric renal carcinoma is Wilms tumor. Okay. Next, பிளாடர் ட்ராமா. பிளாடர் ட்ராமாவில் மோஸ்ட் காமனாக எந்த பிளாடர் ட்ராமா வரும் அப்படின்னா 90% வந்து எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல் தான் வரப்போகுது. அதுக்கு மொத்தம் பிளாடர் ரப்சர் ஆகி அந்த கண்டென்ட் வந்து பெரிட்டோனியத்துக்கு உள்ளே போகாமல் பெரிட்டோனியத்துக்கு வெளியே போகிறது தான் எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல். பெரிட்டோனியத்துக்கு உள்ளே போச்சுன்னா இட் கேன் காஸ் பெரிட்டோனைட்டிஸ். ஓகே, அப்போ வந்து லேப்ராட்டமிலாம் பண்ணி ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உள்ளே போகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல் வந்து 90%, அதான் மோஸ்ட் காமன் காஸ். பிளாடர் ட்ராமா கேன் பி ஐட்ரோஜெனிக். ஐட்ரோஜெனிக் வந்து கைனகாலஜியில் பார்த்துருப்பீங்க. அதாவது லோவர் பெல்விஸ் சர்ஜரிலாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஹிஸ்டெக்டமி பண்ணும்போது வந்து பிளாடர் ரப்சர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வி ஹவ் டு இன்ட்ராஆப்ரேட்டிவாகவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வி கேன் சூச்சர். 2 லேயரில் வி ஹவ் டு சூச்சர். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம்னா வைக்கிள் யூஸ் பண்ணலாம். வைக்கிள், அப்சார்பல் வைக்கிள் கேன் பி யூஸ்ட். ஓகேவா? இதில் பிளாடர் ட்ராமா, பிளாடர் இன்ஜுரி ஆகும்போது அதை வந்து சூச்சர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ட்ராமாலையும் இதாகும். நான் ஹைட்ரோஜெனிக் வந்து ட்ராமால இட் கேன் பி அசோசியேட்டட் வித் பிளாடர் இது ட்ராமா கேன் பி அசோசியேட் வித் என்னதுன்னா பெல்விக் ஃப்ராக்சர் கூடயும் அசோசியேட்டடாக இருக்கலாம். இல்லைதான் ஏதாவது பெனிட்ரேட்டிங் இன்ஜுரியாக இருக்கலாம். டைரெக்டாக ஓவர் டிஸ்டண்டட் பிளாடர் இருக்குது, அப்போது ஒரு லோவர் அப்டாமனில் ஒரு பெனிட்ரேட்டிங் இன்ஜுரி இருக்கும்போது பிளாடர் வந்து இன்ஜூர் ஆகலாம். பெனிட்ரேட்டிங் இல்லை அப்படின்னா பிளண்ட் இன்ஜுரி. இது எப்போ இதுலெல்லாம் ரப்சர் எப்போ ஆகும் அப்படின்னா பிளாடர் நல்லா டிஸ்டண்டடாக இருக்குது, அப்போ இந்த பெனிட்ரேட்டிங் அல்லது பிளண்ட் இன்ஜுரி பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்ட்ரா பெரிட்டோனியல் ரப்சர் ஆஃப் பிளாடர் கேன் பி காஸ்ட். ஓகேவா? பெல்விக் ஃப்ராக்சர் கூட 10% இட் இஸ் அசோசியேட்டட் பிளாடர் ட்ராமா. அதே மாதிரி பெல்விக் ஃப்ராக்சரில் எந்த யூரித்ரல் இன்ஜுரி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் மெம்பரேனஸ் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் ப்ராக்சிமல் இருக்குது, டிஸ்டல் இருக்குது. ஓகேவா? ப்ராக்சிமல், டிஸ்டல் இருக்குது. அந்த ப்ராக்சிமலில் மெம்பரேனஸ் தான் மோஸ்ட் காமன் தட் இஸ் அசோசியேட்டட் வித் பெல்விக் ஃப்ராக்சர். ஸோ யூரித்ரல் இன்ஜுரி தட் இஸ் மோஸ்ட் காமன்லி அசோசியேட் வித் பெல்விக் ஃப்ராக்சர் வந்து என்ன வரும்னா மெம்பரேனஸ் யூரித்ரா வரும். மெம்பரேனஸ் யூரித்ரா, இந்த மெம்பரேனஸ் யூரித்ரா இந்த ப்ராக்சிமல் டைப்பில் தான் வெர்மூட்டன் சைன் வரும். வெர்மூட்டன் சைன் இதில் என்ன ஆகுதுன்னா மெம்பரேனஸ் யூரித்ராவில் வந்து ரப்சர் ஆகி இந்த ப்ராக்சிமல் தனியாகவும் டிஸ்டல் தனியாகவும் போயிடுது. ஸோ அதனால் நம்ம வந்து பிஆர் பண்ணி பார்க்கும்போது ப்ராஸ்டேட் வந்து நார்மல் பொசிஷனில் இல்லாமல் கொஞ்சம் ஹையாக போயிருக்கும். ஸோ ஹை ரைடிங் ப்ராஸ்டேட், அதுக்கு இன்னொரு பேர் தான் வெர்மூட்டன் சைன். ஓகேவா? What is the most common testicular carcinoma? Most common testicular carcinoma is seminoma. அதே இது மோஸ்ட் காமன் டெஸ்டிகுலர் கார்சினோமா இன் ப்ரீபியூபர்டல் ஏஜ் வந்து யோக் சாக் டியூமர். மோஸ்ட் காமன் டெஸ்டிகுலர் கார்சினோமா இன் எல்டர்லி லிம்ஃபோமா. அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன் ஏஎஃப்பி வந்து எதில் வந்து எலிவேட்டடாக இருக்கும்னு கேட்பாங்க. கண்டிப்பாக செமினமா இல்லை பியூர் செமினோமேட்டஸ் லீஷனில் வந்து ஏஎஃப்பி வில் நாட் பி கெட்டிங் எலிவேட்டட். அதே இது நான் செமினோமேட்டஸ் டியூமர்ஸ் சச்சஸ் இந்த யோக் சாக் டியூமர், எண்டோடர்மல் டியூமர், இதிலெல்லாம் வந்து ஏஎஃப்பி கேன் பி எலிவேட்டட். அதே இது கோரியோ கார்சினோமாவில் வந்து பீட்டா ஹச்சிஜி வில் கெட் எலிவேட்டட். ஓகேவா? இதான் வந்து டெஸ்டிகுலர் கார்சினோமா. டெஸ்டிகுலர் கார்சினோமாலேருந்து மோஸ்ட் காமன் எங்கே மெட்டாஸ்டஸ் ஆச்சு? லங்ஸ்க்கு போகும். ஓகேவா? லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மோஸ்ட் காமன் இண்டிகேஷன் வந்து ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ். ஓகேவா? அதே இது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இண்டிகேஷன் மோஸ்ட் காமன் இந்த பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் வந்து biliary atresia, intrahepatic biliary atresia. எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் biliary atresia ஒரு சர்ஜரி பார்ப்போம். என்ன ப்ரொசீஜர்? கசாய்ஸ் ப்ரொசீஜர். ஓகே. அடுத்து அனியூரிசம். மோஸ்ட் காமன் வெசல் டு கெட் அனியூரிசம். அனியூரிசம்னா நம்ம அந்த இதில் வீக் ஆகி ஒரு மாதிரி அந்த வெசல் வாலில் வீக் ஆகி பலூனிங் அல்லது பலூனிங் மாதிரி அந்த வெசல் வால் வீக் ஆகி வர்றது தான் அந்த அனியூரிசம். மோஸ்ட் காமனாக எங்கே இன்வால்வ் ஆகும்னா சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ், பிரெயினுக்கு உள்ள. அப்போது மோஸ்ட் காமனாக எக்ஸ்ட்ரா கிரேனியலாக எங்கே இன்வால்வ் ஆகும் அப்படின்னா இன்ஃப்ரா ரீனல் அப்டாமினல் அயோட்டா. ஓகேவா? ஸோ அப்டாமினல் அயோட்டா வந்து
இது டிசெண்டிங் அயோட்டா வருது. டிசெண்டிங் அயோட்டா வந்து 2 சைடு வந்து ரீனல் ஆர்டரிக்கு வந்து சப்ளை குடுத்துட்டு, அப்புறம் கீழ போயிட்டு இந்த இடத்துல பைஃபர்கேட் ஆக போகுது. ஸோ, இன்ஃப்ரா ரீனல் அந்த கிட்னிய தாண்டி கிட்னிக்கு கீழ தான் மோஸ்ட் காமனா அனியூரிசம் வந்து மோஸ்ட் காமனா வரப்போகுது. இன்ஃப்ரா ரீனல் அப்டாமினல் அயோட்டா. ஓகேவா? Most common peripheral vessel that is involved is popliteal artery. Most common visceral vessel that is involved is என்னன்னு பார்த்தோம், splenic artery. இங்க பார்க்குறோம்ல, visceral vessel வந்து most common involved is splenic artery ஆல்ரெடி பார்த்தோம். Most common vessel that is involved in a mycardic aneurysm, that is aorta. மைக்கார்டிக்னு பேர் வச்சோன்னே வாட் இஸ் த மோஸ்ட் காமன் ஆர்கானிசம் தட் இஸ் இன்வால்வ் இன் திஸ் மைக்கார்டிக் அனியூரிசம்? ஃபங்கஸ் கிடையாது. பேரு இட் இஸ் அ மிஸ்னோமர். மோஸ்ட் காமன் ஆர்கானிசம் வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ். ஓகே, அது மோஸ்ட் காமனாக எந்த வெசல் இன்வால்வ் பண்ணுது அப்படின்னா அயோட்டாவை தான் இன்வால்வ் பண்ணுது. ஓகே, அப்டாமினல் அயோட்டா அனியூரிசம். ஓகே, இந்த அப்டாமினல் அயோட்டா அனியூரிசம் மோஸ்ட் காமன் சைட் என்னது? இன்ஃப்ராரீனல் தான். அதில் மோஸ்ட் காமன் ரிஸ்க் என்னன்னா அத்ரோஸ்கெரோசிஸ். ஓகே, 90% ஆஃப் பேஷண்ட் பார்த்தோம் அப்படின்னா கூட சேர்த்து இந்த அத்ரோமேட்டஸ் பிளேக் சேர்ந்துருக்கும். எதில்? அப்டாமினல் அயோட்டா அனியூரிசத்தில். ஓகே, அப்டாமினல் அயோட்டா அனியூரிசம். இதுக்கு என்ன கிளாசிஃபிகேஷனா? கிராஃபோர்ட் கிளாசிஃபிகேஷன். எத்தனை ஏ வருது? 3 ஏ வருது. அப்டாமினல் அயோட்டா அனியூரிசம் ஏஏஏ. ஸோ கிராஃபோர்ட் கிளாசிஃபிகேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே இது அப்டாமினல் டிசெக்ஷன், அயோட்டிக் டிசெக்ஷன், அதில் என்ன கிளாசிஃபிகேஷன்? டி ஃபார் டி, டிபெக்கீஸ் கிளாசிஃபிகேஷன். இன்னொரு கிளாசிஃபிகேஷன் என்னது? ஸ்டான்ஃபோர்ட் கிளாசிஃபிகேஷன். இந்த ரெண்டும் இட் கம்ஸ் இன் அயோட்டிக் டிசெக்ஷன். இதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் போன கிளாஸ்ல மாற்றி சொல்லிட்டோம், ஹைப்பர் டென்ஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். அதே இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? அப்டாமினல் அயோட்டா அனியூரிசம், தட் இஸ் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். அப்டாமினல் அயோட்டா அனியூரிசம் மோஸ்ட் காமன் சைட்டு இன்ஃப்ராரீனல் அப்டாமினல் அயோட்டா. ஓகே, அதான் மோஸ்ட் காமன் சைட் ஃபார் அப்டாமினல் அயோட்டா அனியூரிசம். இதுக்கு ஸ்க்ரீனிங் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் வச்சு தான் ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். அல்ட்ராசவுண்ட் வச்சு ஸ்க்ரீன் பண்ணி அதோட கிரிட்டிக்கல் டயமீட்டர் பார்ப்போம். சப்போஸ் கிரிட்டிக்கல் டயமீட்டர் வந்து மோர் தேன் 5 மில்லிமீட்டராக 5 சென்டிமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் மோர் ப்ரோன் ஃபார் ரப்சர். அப்போ வந்து நம்ம வந்து ப்ரொசீஜர் பண்ணணும். இன் அ கேஸ் ஆஃப் 5.5 சென்டிமீட்டர் இன் அ கேஸ் ஆஃப் அடல்ட் மேல்ஸ். அதே இது ஃபீமேலுக்கு வந்து மோர் ரிஸ்க். அதனால் 5க்கு மேலே இருந்தாலே, 5 சென்டிமீட்டருக்கு மேலே கிரிட்டிக்கல் டயமீட்டர் போயிட்டாலே தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ரப்சர். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் ஆஃப் அப்டாமினல் அயோட்டா அனியூரிசம் இஸ் ரப்சர். அது ரப்சர் ஏறக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம அதை ட்ரீட் பண்ண போகிறோம். மோஸ்ட் காமன் சைட் வந்து லெஃப்ட் ரெட்ரோபெரிட்டோனியம். அங்கே தான் போய் மோஸ்ட் காமனாக ரப்சர் ஆக போகுது. அது ரப்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் வி ஆர் கோயிங் டு ட்ரீட் த பேஷண்ட். என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ஜரி வந்து டேக்ரான் கிராஃப்ட் இருக்குல்ல, ஓப்பன் சர்ஜரி வச்சு டேக்ரான் கிராஃப்ட் மூலமாக 2 சைடும் வந்து அந்த பர்டிகுலர் அனியூரிசம் செக்மெண்ட்டை கட் பண்ணி ப்ராக்சிமல் டிஸ்டல் செக்மெண்ட்லேயும் இந்த டேக்ரான் கிராஃப்டை வச்சு அனஸ்டமோஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து எண்டோவாஸ்குலர் டெக்னிக், ஈவார் டெக்னிக்லாம் நடக்குது. எண்டோவாஸ்குலர் ஃபெமரல் ஆர்டரி இருக்குல்ல, அது மூலமாக வந்து ஸ்டெண்டை வச்சு அதை வச்சு ட்ரீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் மெக்கானிசம் இன் அப்டாமினல் அயோட்டா அனியூரிசம். இதுக்கு வந்து அந்த அப்டாமினல் அயோட்டா அனியூரிசத்தோட அதோட அனாட்டமி, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து சிடி ஆஞ்சியோகிராம் எல்லாம் பண்ணிக்கலாம். இதோட ஸ்க்ரீனிங் வந்து அல்ட்ராசவுண்ட். இந்த அல்ட்ராசவுண்ட் வந்து ரப்சர் ஆக போகுது, அதை பற்றி நமக்கு எதுவுமே சொல்லாது. ஜஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் டயமீட்டர் மட்டும்தான் இந்த அப்டாமினல் அயோட்டிக் அனியூரிசத்தில் அல்ட்ராசவுண்டோட வேலை. ஓகேவா? அடுத்து ஹெர்னியா. வாட் இஸ் த மோஸ்ட் காமன் ஹெர்னியா வந்து இன்டைரக்ட் இங்குவைனல் ஹெர்னியா. ஓகேவா? வாட் இஸ் த மோஸ்ட் காமன் ஹெர்னியா இன் ஃபீமேல்ஸ்னு கேட்டாலும் இன்டைரக்ட் இங்குவைனல் ஹெர்னியா. ஆனால் ஃபெமரல் ஹெர்னியா வந்து மோஸ்ட் காமனாக யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் ஃபீமேல்ஸ். மோஸ்ட் காமன் ஹெர்னியா இன் ஃபீமேல்ஸ் இஸ் indirect inguinal hernia, whereas femoral hernia is more common in females. ஓகேவா? அப்போ டைரக்ட் ஹெர்னியானா என்ன, இன்டைரக்ட் ஹெர்னியானா என்ன? டைரக்ட் ஹெர்னியா வந்து ஹாசல்பேக்ஸ் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே வருது அப்படின்னா தட் இஸ் டைரக்ட் ஹெர்னியா. ஹாசல்பேக்ஸ் ட்ரையாங்கிளோட பவுண்டரிஸ் பார்த்தோம் அப்படின்னா மீடியலா லேட்ரல் வால் ஆஃப் ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில். இது ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் இருக்குது, அதோட லேட்ரல் வால். சுப்பீரியராக வந்து இன்ஃபீரியர் எபிகாஸ்ட்ரிக் ஆர்டரி, கீழே வந்து இங்குவைனல் லிகமெண்ட். ஓகேவா? இன்ஃபீரியரா இங்குவைனல் லிகமெண்ட். இதுதான் ஹாசல்பேக்ஸ் ட்ரையாங்கிள். இதுக்குள்ளேருந்து
ஒரு ஹெர்னியா வருது அப்படின்னா தட் இஸ் டைரக்ட் ஹெர்னியா. அதாவது இன்ஃபீரியர் எபிகாஸ்டிக் ஆர்டரிக்கு மீடியலாக வருதுன்னா டைரக்ட் ஹெர்னியா. அதே இது அதுக்கு லேட்டரலாக வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் இன்டைரக்ட் ஹெர்னியா. அதாவது உள்ளேருந்து வருது, உள்ளேருந்து டீப் ரிங்கை தாண்டி இங்குவனல் கெனால் வழியாக சூப்பர்ஃபிஷியல் ரிங்க்கு வருது அப்படின்னா தட் இஸ் இன்டைரக்ட் இங்குவனல் ஹெர்னியா. தட் இஸ் த மோஸ்ட் காமன் ஹெர்னியா இன் மேல்ஸ் as well as in females. அதே இது femoral hernia it is more common in females. Okay, so இதான் direct indirect. Most common hernia to undergo strangulation is femoral hernia. Femoral hernia தான் most common to undergo strangulation. இந்த ரெண்டுல டைரக்ட் இன்டைரக்ட்ல எது மோஸ்ட் காமன் டு அண்டர்கோ ஸ்ட்ராங்குலேஷனா அப்போ தட் இஸ் இன்டைரக்ட் இங்குவனல் ஹெர்னியா. The nerve that is injured in open hernia repair, எந்த nerve இன்வால்வ் ஆகுது அப்படின்னா that is ilioinguinal nerve. ஓகேவா, ilioinguinal nerve it's a content of inguinal canal. இங்குவெனல் கெனால் இருக்குல்ல, இங்குவெனல் கெனாலில் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் போகுது, அதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் தான் இந்த இலியோ இங்குவெனல் நர்வ். இதில் என்ன போகுதுன்னா கார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் சேர்ந்து போகும், ப்ளஸ் இலியோ இங்குவைனல் நர்வும் சேர்ந்து போகுது. சரியா, இந்த கார்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃப்ரம் த நேம் ஒரு கார்டு இருக்குது, கார்டு அதுதான் வாஸ்ட் டெஃபரன்ஸ். வாஸ்ட் டெஃபரன்ஸ் இருக்கும், 3 ஆர்ட்ரி போகும், 3 ஆர்ட்ரி. இந்த வாஸ்ட் டெஃபரன்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஒரு ஆர்ட்ரி, ஆர்ட்ரி டு வாஸ்ட் டெஃபரன்ஸ் 1, டெஸ்டிகுலர் ஆர்ட்ரி 2, அதுக்கப்புறம் வந்து கிரிமாஸ்டிக் ஆர்ட்ரி 3 ஆர்ட்ரி போகுது. அப்புறம் வந்து வெயின் வந்து என்னன்னா பாம்னிஃபார்ம் பிளெக்ஸஸ் ஆஃப் வெயின்ஸ், அடுத்து லிம்ஃபாட்டிக் டிஷ்யூஸ், அடுத்து ஒரு நர்வ் போகுது ஜெனிட்டல் பிரான்ச் ஆஃப் ஜெனிட்டோஃபெமரல் நர்வ், ஜெனிட்டல் பிரான்ச் ஆஃப் ஜெனிட்டோஃபெமரல் நர்வ். இவ்வளோ வந்து இந்த இங்குவனல் கெனால் கார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போகுது. இலியோ இங்குவனல் நர்வ் இட் இஸ் அ கண்டென்ட் ஆஃப் இங்குவனல் கெனால் பட் இட் இஸ் நாட் அ கண்டென்ட் ஆஃப் கார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். நான் வச்சுக்கோங்க, கார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே இது வராது. இங்குவனல் கெனாலில் இலியோ இங்குவனலும் தனியாக கார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வெளியே போகுது. இட் இஸ் மோஸ்ட் காமன்லி கெட்டிங் இன்ஜர்ட் இன் அ ஓப்பன் ஹெர்னியா ரிப்பேர். லைக்கன்ஸ்டீன் ஹெர்னியோபிளாஸ்டி பண்ணும்போது மோஸ்ட் காமனாக இட் இஸ் கெட்டிங் டேமேஜ். அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் த most common nerve that is entrapped in a open hernia repair? most common nerve வந்து iliohypogastric nerve. ஓகேவா, iliohypogastric nerve தான் most common nerve that is entrapped in a open hernia repair. அடுத்து வந்து most common nerve that is entrapped in a laparoscopic hernia repair வந்து lateral cutaneous nerve of thigh. ஓகேவா, lateral cutaneous nerve of thigh தான் triangle of doom இருக்குல்ல, triangle of doomல வந்து most காமனாக வந்து அந்த டேக்கரை வந்து போடும்போது எந்த நர்வ் வந்து என்ட்ராப் ஆகுதுன்னா லேட்ரல் கியூட்டேனியஸ் நர்வ் ஆஃப் தை. திஸ் கம்ப்ளீட்ஸ் தி செகண்ட் பார்ட் ஆஃப் சர்ஜரி ரிவிஷன். ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.